இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண் குழந்தையும் பாதுகாக்க வேண்டியது அந்த குடும்பத்தோட கடமை மட்டும் கிடையாது, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையும் கூட. ஏதோ ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் தெரியாதனமாக அந்த மனித மிருகங்களிடம் மாட்டிக்கிட்டு பண்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க. உலகமே அறியாத அந்த பிஞ்சு குழந்தைங்க காயப்படுத்தப்பட்டு அதன் மூலம் அவங்க குழந்தையும் அவங்க சிரிப்பும் இழக்கப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆசையாக தூக்கி வளர்த்த ஒரு குழந்தை, அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்த ஒரு குழந்தை திடீர்னு இல்லை, அது கொல்லப்பட்டிருக்கு. அதுவும் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்குன்னா அந்த குழந்தை எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்கும். அந்த பெற்றோரோட வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை நினைக்கும் போது எவ்வளோ பதறுது. பெண் பிள்ளைகள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை முழுவதுமாக உறுதி செய்கிற சமூகம்தான் முற்றிலும் முன்னேற்றம் அடைந்த சமூகம். குற்றமும் குற்றவாளிகளும் நிரூபிக்கப்பட்டால் தண்டனைகள் மிக மிக கடுமையாக வழங்கப்பட வேண்டும். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியே. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குழந்தைகளை பாதுகாக்கிற கடமை இருக்கு. விழிப்புணர்வாக இருங்க, குரல் கொடுங்க, நிறுத்துங்க பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு. குற்றவாளிகளுக்கு எந்தவித ஈவிரக்கமும் இல்லாமல் மிக கடுமையான தண்டனைகள் தந்தா மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் முற்றிலுமாக தவிர்க்க முடியும். ஒரு பெண்ணா, ஒரு குழந்தையின் பெற்றோரா இதை பதிவு பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். யாருக்கோ நடக்குதுன்னு இதை மௌனமாக கடந்து போகிற நாமளும் ஒரு குற்றவாளி தான்.